இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் இன்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, வெளிப்பாடு யாருக்கு? அதாவது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறது யாருக்கு வெளிப்படுத்துறாரு? வெளிப்படுத்துறதுன்னா என்ன? அவரை பற்றி புரிந்து கொள்றது, அவர் யார் என்றத நமக்கு உண்மையாவே புரியுது அப்படிங்கிறது அத யாருக்கு அந்த வெளிப்படுத்துறாரு தன்னை? அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவருக்கு ஏதாவது ஃபேவரிட்ஸ் இருக்காங்களா? எனக்கு இவங்கள மட்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு மட்டும் நான் யாருன்றத காட்டுவேன். இவங்களுக்கு மட்டும் என்னோட வேதத்தை நான் விளக்கி காட்டுவேன். என் வேதத்தில் உள்ள வசனங்கள நான் இவங்களுக்கு மட்டும் காட்டுவேன். அப்படி ஏதாவது அவர் ஃபேவரிட்ஸ் வச்சிருக்காரா? எனக்கு இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காதுன்னு ஏதாவது வச்சிருக்காரா? அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வேதத்தை வேதத்தில் உள்ள அதிசயங்களை, வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை, அது மட்டும் இல்லாமல் தேவனை பற்றிய ஆவிக்குரிய சத்தியம். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன செய்கிறார்? அவர் எனக்கு எப்படியா இருக்கிறார்ன்ற ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்றது ஒரு சிலர் மட்டும்தான் அது செய்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அப்போ ஆண்டவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏசாயா 53:1 நான் வாசிக்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏசாயா எழுதுறாரு, நாங்கள் சொல்றத யார் நம்புறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொல்றாரு, நாங்கள் அதாவது கர்த்தருடைய வல்லமை அது யாருக்கு வெளிப்பட்டது? யாருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாருக்கு புரிஞ்சிச்சுன்னா, அந்த முந்தின லைன்லேயே அதுக்குரிய விளக்கம் இருக்குது. விசுவாசித்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஆண்டவர் கொடுக்குற ரெவலேஷன், அந்த ஒரு வெளிப்பாடை, அந்த புரிந்து கொள்ளுதலை, ஆழமான உன்னதமான புரிந்து கொள்ளுதல் யாருக்கு கிடைக்குதுன்னா விசுவாசித்தவங்களுக்கு அப்படின்னு இந்த வசனத்துலேருந்து பார்க்கலாம். இப்போது ஆண்டவராக சூஸ் பண்ணுறாரு அதை. நீ தான் விசுவாசிக்கணும், நீ தான் என்கிட்ட வரணும், உன்னைய பிடிக்கல, எனக்கு தள்ளி போ, உனக்கு நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசுவுக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு திரளான ஜனங்கள். இயேசுவானவரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசுவானவர் தான் தேவனுடைய எக்ஸ்பிரஸ் இமேஜ், அதே தற்சொரூபம். அவரை புரிந்து கொள்ளணும்னா இயேசுவை பார்த்தா போதும். இப்போது இயேசுவுக்கு பின்னாடி அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு திரள் கூட்டமான மக்கள் போகிறாங்க. அதில் ஒரு 120 சீஷர்கள் அவர்களுக்கு இருந்தாங்க, அவருக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே 70 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் திரள் கூட்ட மக்களுடைய ஒரு பேர் நமக்கு தெரியாது, 120 சீஷர்களுடைய பேரும் நமக்கு தெரியாது, அந்த 70 சீஷர்களுடைய பேரும் நமக்கு கொடுக்கப்படலை. அதுக்கு பிறகு அவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீஷர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 12 சீஷர்களில் 3 சீஷர்களை அவர் எங்கெல்லாம் முக்கியமான இடங்களுக்கு போகிற இடங்களுக்கு அவர்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு, மற்ற 9 பேரை கூட்டிகிட்டு போகல. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை தான் அவர் சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் ஒரு சீஷன் ரொம்ப அவரோட ரொம்ப நெருங்கி இருந்தால் நமக்கு தெரியும், யோவான். அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு அந்த ஒரு உரிமை இருந்தது. அந்த அவருடைய அன்பின் வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. அதை ஆழமாக அவன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவர் யாருன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு பாவியான ஒரு ஸ்திரீ, அப்புறம் மரியாள், அப்புறம் அந்த ஒரு 5 புருஷர்களுடைய சமாரிய ஸ்திரீ, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அந்த 5 புருஷர்களுடைய சமாரிய ஸ்திரீயுடைய வரலாறை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அவள் முதல்ல யாரோ நினைக்கிறா, அப்புறம் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறா, கடைசியில் மேசியா, இவர் தான் உலகத்தின் இரட்சகர் என்பதை அவள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. இப்போ இப்படி வெளிப்பாடு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அவர் உண்மையாக யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத போதகர்களோ
சட்டத்தை கை கொள்றவங்களோ இல்ல. அந்த காலத்துல பரிசேயர், சதுசேயர் அப்படிலாம் ஒரு கூட்டத்தினர் இருந்தாங்க. வேத பாரகர் அப்படிலாம் இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா வந்து சட்டங்களையும், வேதத்தையும் நல்லா ஆராய்ந்து அறிந்தவர்கள். அவர்கள் வந்து இயேசுவ பார்த்து என்ன சொல்றாங்க? இவன் வந்து பிசாசு பிடித்தவன். இவன் பாவி அப்படின்னு தான் ஆண்டவர சொல்றாங்க. இவர் மேசியான்றத அவங்க கண்டுபிடிக்கல. சிலர் வந்து என்ன சொல்றாங்க? இவர் நல்ல போதகர். நல்ல காரியங்கள கற்றுக் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து இவரை தீர்க்கதரிசி அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து இவர் எலியா மீண்டுமாக உயிரோட வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. சிலர் வந்து யோவான் ஸ்நானகன் இறந்து போன யோவான் ஸ்நானகன் மீண்டுமாக உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு யாருக்கும் இவர் உண்மையா யாருன்றது தெரியல. இப்போ ஒரு சிலருக்கு மட்டும் இயேசு தன்னை வெளிப்படுத்துறாரு. இதுல மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல சீஷர் வந்து 15ஆம் வசனத்துல சீஷர்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. மற்றவங்கலாம் இப்படி சொல்றாங்களே என்னைய, நீங்கள் யார் என்று என்னை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 16ஆம் வசனத்துல சீமோன் பேதுரு சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இவர் வந்து இவனுடைய கூற்று, இவன் சொல்றது உலகத்தின் மற்ற மக்களை விட வித்தியாசமா இருக்குது. சாதாரணமானது சொல்ல அவங்கள மாரி தீர்க்கதரிசி, அவரு எலியா வந்திருக்காரு அப்படின்லாம் அவர் சொல்லல. பேதுரு சொல்லல. பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய உண்மையான குமாரன் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இதுல தான் வருது இந்த வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு காரியத்தை விளங்க காட்டுறது, புரிய வைக்கிறது. யார் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுத்தார் அப்படின்னா, என்னுடைய பிதாவானவர் தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. சாதாரணமா உன்னுடைய சிந்தையினால, உன்னுடைய யோசனையினால நீ இதை சொல்லல. ஆண்டவரே உனக்கு இதை புரிய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 18ஆம் வசனத்துல, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. அதை மேற்கொள்வதில்லை. இப்போ இந்த ஒரு காரியத்தை வச்சு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், பேதுரு அப்படிங்கிற ஒரு கல்லின் மேலே தான் சபையை கட்டினாரு ஆதி காலத்தில் ஆண்டவர் வந்து, அவர் உயிரோடு எழுந்த பிறகு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் யார் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு பாருங்க, அதனுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் மேலே, அந்த வெளிப்பாட்டின் மேலே தான் சபையை கட்டுவேன். பாதாளம் வந்து அதை மேற்கொள்ளவே முடியாது. அந்த அவ்வளவு தூரம் என்னுடைய சபை ஒரு உறுதியான சபையா இருக்கிற சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் யார் என்பதை உண்மையாய் புரிந்து கொண்டது சபை தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அடுத்து வசனம் பாருங்க, 19ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரிவிலேஜை, ஒரு ஸ்லாக்கியத்தை பேதுருட்ட சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வந்துச்சு. இவர் யார்? இவர் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்ற புரிந்து கொள்ளுதல் வந்த உடனே அவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வாக்கு பார்த்தீங்கன்னா, நீ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்குறேன். கீஸ் ஆஃப் த கிங்டம். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத திறக்கக்கூடிய சாவி உன்கிட்ட கொடுக்குறேன். அது எப்படி செயல்படுது, நீ இங்கே என்னெல்லாம் கட்டுறியோ அங்கே நான் கட்டப்பட்டிருக்கோம். இங்கே நீ என்னத்தெல்லாம் கட்ட அவிழ்க்கிறியோ அதெல்லாம் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்போ இயேசு யார் என்ற உண்மையான வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த உலகத்தில் நாம் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமோ அதுக்கு மாறான எல்லாவற்றையும் நம்ம கட்டுவோம். பரலோக ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அதை நம்ம கட்டவிழ்ப்போம். சுகத்தை கட்டவிழ்ப்போம், சமாதானத்தை கட்டவிழ்ப்போம், செழிப்பை கட்டவிழ்ப்போம், ஒரு நிறைவை கட்டவிழ்ப்போம், குறைவை கட்டுவோம், வியாதியை கட்டுவோம், சமாதான குறைச்சலை, பிரிவினையை கட்டுவோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எப்போ வரும்னா, இவர் யார் என்ற புரிந்து கொள்ளுதல், இவர் யார் என்ற வெளிப்பாடு. இன்னொரு பகுதியையும் பார்க்கலாம், யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தன்னை அப்படின்னு சொல்லி. அது மத்தேயுல 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே மாதிரி மார்க்கில் 9ஆம் அதிகாரத்தில் வருது.
லூக்காலையும் 9ஆம் அதிகாரத்துல வருது. இந்த 3 பகுதியிலும் என்ன வருதுன்னா, இயேசுவானவர் பேதுருவையும், யாக்கோபையும், யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார் அப்படின்னு இருக்கு. இதே மாரி தான் மார்க்லயும் வருது. ஆனா லூக்கா என்ன சொல்றாருன்னா, ஜெபம் பண்ணும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். அப்போ இந்த 3 சீஷர்களையும் தனியாக அழைத்துக் கொண்டு ஒரு மலையின் மேல ஏறி ஜெபிக்கிறதுக்கு, தனியா இருக்கிறதுக்கு அவங்களோட அங்க செல்றாரு. அங்க அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அப்படின்னு வருது. மறுரூபம்னா என்ன? இப்ப இதுவரைக்கும் இயேசுவானவர் எப்படி இருந்தாரோ, நம்மள மாரி தான் சாதாரணமா, நம்மள பார்த்தா நம்முடைய முகம் பிரகாசிக்குதா? அடுத்தவங்க நம்மள பார்த்து பயப்படுற அளவுக்கு நமக்கு வந்து ஏதாவது வெளிச்சம் அப்படி ஏதாவது தெரியுதுன்னா, அப்படிலாம் இல்ல. இயேசுவுக்கு அதுவரைக்கும் இல்ல. அவர் வந்து எல்லா மனுஷர போல தான் இருந்தாரு. அதனால தான் வேற வேதபாரகருக்கும், மத போதகர்களுக்கும் மற்றவங்க யாருக்கும் அவர பத்தி அவரு யாருன்னு தெரியல. ஆனா, இந்த சீஷர்கள்ட்ட தான் யார் என்பதை அந்த இடத்துல காட்டுறாரு. உண்மையாய் தான் யார் என்பதை. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்த சூரியன நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு கண்ணு கூசியிருக்கும்னு நெனைக்கிறேன். அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிட்டு. இங்க அவரு வந்து மத்தேயு எழுதும்போது வெளிச்சத்தைப் போல அப்படிங்கிறாரு. ஒரு ஒரு ஒயிட் லைட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வெளிச்சமா இருந்துச்சாம். இன்னொரு ஒரு மார்க்லயும், லூக்காலயும் இன்னும் சில பகுதிகள் வருது. அவருடைய முகம் வந்து பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வந்து பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு யார் துவைச்சாலும் அவ்வளவு வெண்மையா வராது. அவ்வளவு வெண்மையா பிரகாசிச்சது அப்படின்னு சொல்லி. இத பார்த்த உடனே அவங்க பயப்படுறாங்க. பயந்த நேரத்துல அந்த அந்த நேரத்துல இயேசுவோட மோசேயும், எலியாவும் பேசுற மாரி பார்க்குறாங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத லூக்கா சொல்றாரு. எருசலேமில் அவர் படப்போகிற பாடு, மரணத்த குறித்து பேசுறாங்க. இப்போ இந்த சாதாரண 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேருக்கும் இவ்வளவு மகா உன்னதமான ஒரு தரிசனம். மகா உன்னதமான ஒரு தரிசனம் மட்டும் இல்ல, ஒரு வெளிப்பாடு நேரடியா அவங்க பார்க்குறாங்க. அவர் இதுவரைக்கும் இயேசுவா அவங்களோட வந்தவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவரோடு மோசேயும், எலியாவும் பேசுகிற அந்த ஒரு உன்னதமான காட்சி. அதுல அவங்க என்ன பேசுறாங்கன்றது கூட அவங்களுக்கு புரியுது. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றப் போகிற பாடு, மரணம். எருசலேம்ல இப்ப எருசலேம்ல அவர் எதுக்காக பாடுபட போறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்காக பாடுபட போறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உன்னதமான காரியத்த இந்த 3 சாதாரண சீஷர்களுக்கும் அந்த நேரம் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். இவங்க ஏதாவது ஸ்பெஷலா இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதா? இல்ல. சாதாரண படிப்பறிவில்லாதவர்கள், மீனவர்கள். இதுல பேதுருவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப துடுதுடுன்னு எதையாவது பேசுறவன், எதையாவது ஒரு அவசரத்துல எதையாவது செய்றவன். நமக்கு தெரியும் இயேசுவானவர கூட கடைசியில மறுதலிச்சான். இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா. இப்படிலாம் பண்ணுவான்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஆண்டவரை நம்புகிற ஒரு 3 மனுஷருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும்போது இவங்க 3 பேரும் பேதுரு சொல்றான், "ஆண்டவரே இந்த இடத்துலயே நம்ம இருந்துரலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு கூடாரம் போடுவோம். மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம். எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம். 3 பேருக்கு கூடாரம் போடுவோம்ன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே, ஒரு மேகம் அவங்கள வந்து அவங்க மேல வருது. அந்த மேகம் வந்த உடனே இவங்கலாம் பயப்படுறாங்க. அந்த மேகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. "இவர் என்னுடைய நேசகுமாரன். இவருக்கு செவி கொடுங்கள்." அந்த கொஞ்ச நேரத்துல மற்ற 2 பேரையும் காணோம். இயேசுவானவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு இவர் யார்? இவர் மட்டும் தான் என்னுடைய நேசகுமாரன். மோசேயும் அல்ல, எலியாவும் அல்ல. அவர்கள் தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசிகள். இவர்தான் மேசியா என்பதை, என்னுடைய குமாரன் என்பதை தேவன் அவர்களுக்கு சாட்சியாக பேசுற சத்தத்தை கூட அந்த நேரத்துல அவங்க கேட்டாங்க. இது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வெளிப்படுத்துதல் பாருங்க. தன்னை தான் யார் என்பதை இயேசு அவர்களுக்கு காட்டினது. இப்போ இவங்கள்ல ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு குணாதிசயம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் அவரை பின்பற்றினாங்க. அவர் அவர அப்படியே நம்புனாங்க. அவர் சொன்ன காரியத்த அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. இது ஒண்ணு தான் இருந்தது ஒழிய, அவங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டரோ, அவங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமா ஏதாவது காரியங்கள் அவருக்காக சாதிச்சிருந்தாங்களோ இல்ல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இவங்களுக்கு கிடைச்சது அந்த நேரத்துல. அவர் யார் என்ற வெளிப்பாடு, அவருடைய பாடும் மரணமும், மேசியாவாக அவர் நடத்தப் போகிற பாடு மரணத்தை குறித்தும் அவர்கள் வந்து அந்த நேரத்துல அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு ஒரு பகுதியையும் காட்ட விரும்புறேன். அதுல பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்துல
லேருந்து ஒரு பகுதி சொல்லப்படுது. அதில வந்து 70 சீஷர்கள் சந்தோஷத்தோட அவர்ட்ட திரும்ப வந்து, "ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்க வந்து பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது" என்றார்கள். இப்போ வந்து இவங்கள வந்து இந்த 70 சீஷர்ல ஆண்டவர் வந்து 2, 2 பேரா போயி, நீங்க ஒவ்வொரு அம் அ வீட்டுக்கும் போங்க, ஒரு ஒரு ஊருக்கும் போங்க. அங்க வந்து சமாதானத்தின் செய்திய சொல்லுங்க. நற்செய்திய அறிவிங்க. நீங்க வந்து அது 2 ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. காசெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. எங்க போறீங்களோ, அங்க வந்து அந்த இடத்திலேயே தங்கி, அந்த இடத்திலே சமாதானத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த சீஷர்கள் திரும்பி வந்து, பிசாசு கூட எங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படும்போது, ஆண்டவர் சொல்ற ஒரு வசனத்த நான் வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்திலிருந்து, "இதோ சர்ப்பங்களையும், தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது." ஆண்டவர் சொல்றத பாருங்க. சர்ப்பங்களையும், தேள்களையும் மிதிச்சு போடுவீங்க. அது உங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. சத்துருவினுடைய சகல வல்லமை, பிசாசுக்கு இருக்கிற சகல வல்லமையும் மேற்கொள்ள முடியும் உங்களால. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு குடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒண்ணும் உங்கள அழிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சொல்றாரு, "ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 21ஆம் வசனத்துக்கு தான் நான் வரேன். அந்த வேளையில் இயேசு ஆவியில் களிகூர்ந்து, "பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது." இதில தான் சொல்றாரு, யாருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள நீங்க வெளிப்படுத்துறீங்க? இப்படிப்பட்ட அதிசயங்களும், அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை, அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. பிசாசுக்கு மேல வல்லமை இருக்குன்றத நீங்க யாருக்கு அத வெளிப்படுத்தியிருக்கீங்க? இவங்க போய் அத நம்பி, இவர் சும்மா ஒண்ணுமே கொண்டு போகாதீங்கன்னு சொல்றாரு. ம். சா க சாப்பாடு கொண்டு போகாதீங்க, காசு கொண்டு போகாதீங்க, உங்க 2 ட்ரெஸ்ஸ கொண்டு போகாதீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அப்படின்னு சொன்னத நம்பி, போயி பிரசங்கம் பண்ணி, அங்க சுகமாக்கி, ஆ பிசாசுகள விரட்டிட்டு வந்தவங்களுக்கு சொல்லிட்டு வந்தவங்கள குறித்து ஆண்டவர் சொல்றாரு, "இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவரே நீங்க உம்மை வெளிப்படுத்துறீங்களே, என்னை நம்பி போறாங்க. நீங்க செய்ய முடியுன்றத நம்பி போனாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க. இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து." ரொம்ப ஞானமா நடந்துக்கிறோம். நாங்க ரொம்ப படிச்சிருக்கோம்னு சொல்றவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் சயின்டிஃபிக்கா இது ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த வியாதிக்கு இப்படிதான் அப்படின்னு அவங்க அந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா, இவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைய நம்பி போய் பிசாச தொரத்துறாங்க, வியாதிய சுகமாக்குறாங்க. எந்த அதிகாரமும் எங்கள மேற்கொள்ளல ஆண்டவரேன்னு சந்தோஷமா வந்து சொல்றாங்க. பாலகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சின்ன குழந்தைகளப் போல என்னை நம்புகிறவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உமக்கு விருப்பமா இருக்குது. இதுதான் பிரியமா இருக்குது. அப்போ யாருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறார்? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறார். அவருடைய சத்துருவின் மேல் உள்ள அதிகாரத்தை யாருக்கு காண்பிக்கிறார்? இப்படி குழந்தைகளைப் போல விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் காமிக்கிறார். லூக்கா அதே அதே இதில அடுத்த வசனம் வாசிக்கிறேன். "சகலம் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான்." இப்போ வந்து குமாரனும் அவரை எவனுக்கு பிதாவை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு விருப்பமாய் இருக்கிறாரோ அவனுக்கு தான் பிதா யாருன்றது புரியும். அப்போ குமாரன் சிலருக்கு தான் காண்பிக்கிறாரு. அப்படிப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை உண்மையாய் விசுவாசித்து அவ்வளோ பெரிய திரளான கூட்டம் இருந்தாங்க. அந்த திரளான கூட்டம் வந்து அந்த இடத்துல அவர் பின்னாடி வரல. சாப்பிட்டுட்டு இவர் பிரசங்கம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவர வெளிப்படுத்தல. இதுல ஒரு சிலர் பேர் தான் அவரோடு இருந்து, அவர் சொல்றத கேட்டு, அவர் சொல்றத செய்றதுக்கு கூட தைரியமா போனாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த யோவான் 17:6லயும் இந்த காரியத்த தான் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய நாமத்தை ஆண்டவருடைய நாமத்தை இயேசு வந்து வெளிப்படுத்தினாராம். யாருக்குன்னா, அவர் தெரிந்தெடுத்து கொடுத்தவங்களுக்கு. அவர் தெரிந்தெடுத்து கொடுத்தவங்கன்னா, இவங்க தான் தெரிந்தெடுத்து வைத்தாருன்னு இல்ல. எல்லாரையும் தான் அழைக்கிறார். ஆனா, அவங்களா ஆர்வத்தோடு ஆண்டவர்ட்ட வர்றவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துறார்.
இன்னும் 2 வசனத்த காட்ட விரும்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு, "உன்னுடனே பேசுகிற நானே அவர்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது யார்ட்ட தன்னை வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமாரிய பெண்ணு. யூத பெண்ணு கூட கிடையாது. அவள் வந்து 5 கணவர்கள் அவளுக்கு. அவளுடைய வாழ்க்கையே மோசமான ஒரு வாழ்க்கை. அந்த பெண்ணு ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இன்னொரு பகுதியில யோவான் 9ஆம் அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, "நீ அவரை கண்டிருக்கிறாய். உன்னுடனே பேசுகிற அவர்தான் அது" அப்படிங்கிறாரு. இப்போ இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனாகிய ஒருத்தன அவர் வந்து சேறு உண்டாக்கி, "நீ போய் சீலோம் குளத்திலே போய் கழுவுன்னு" சொல்லி அனுப்பி விட்டுட்டு, அவன் திரும்பி வர்றான். ஆனா, அவன வந்து தேவாலயத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னு எல்லாரும் தள்ளி விட்டாங்க. ஆனா, இயேசுவானவர் இவன திரும்ப கண்டுபிடித்து, "நீ வந்து அவர்ட்ட விசுவாசமா இருக்கிறாயா? உன்னை தேவாலயத்திலேருந்து புறம்பே தள்ளிட்டாங்களா? நீ தேவனுடைய குமாரன்ட்டருந்து விசுவாசமா இருக்கிறியா?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கு யாரு அவரு? தெரியலையே" அப்படின்னு சொல்றான். "உன்னுடனே பேசுகிற நானே அவர்." இப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண விசுவாசம் உள்ள மக்கள், சிம்பிள் ஃபெய்த். அதாவது எனக்கு அப்படி இருந்தா தான் நம்புவேன். எனக்கு இது நடந்தா தான் நம்புவேன். எனக்கு இப்படியெல்லாம் நான் இதெல்லாம் நடந்து முடிச்சா தான் நான் நம்புவேன். அப்படி இல்லைல்ல. இவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல. இவனுக்கு வந்து ஆண்டவர் கண் பார்வை குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு சேத்த பூசி நீ போய் கழுவுன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ எதுவுமே நடக்கல. அவனா தடுமாறி போயி, உண்மையாவே இது நடக்கும்ன்ற விசுவாசத்தோட போயி அங்க போய் கழுவி பார்வையடைந்தானா திரும்பி வர்றான். அதுக்கு பிறகு அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை. அதன் மத்தியிலும் ஆண்டவருக்காக அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. இப்படிதான் வந்து ஆண்டவருடைய சத்தியங்கள், ஆண்டவரை பற்றிய உண்மைகள், அவர் யார் என்பதை பற்றிய ஒரு உண்மையான ஒரு புரிந்து கொள்ளுதல் இப்படிதான் நடக்குது. நம்ம சும்மா அப்படி மேலோட்டமாக தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம். காலையில எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கலைன்னா மனசு ஒரு மாரி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, அதனால நான் வாசிக்கிறேன். நீ அப்படி இருந்தோன்னா, நமக்கு ஆண்டவர் யார் என்ற உண்மையான புரிந்து கொள்ளுதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வேதத்தில் உள்ள வசனங்களை விளக்கி காட்டும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, நம்ம நெறைய நேரம் வேதத்த வாசித்திருந்தாலும், இப்படி ஆண்டவரிடத்திலே உண்மையாய் வந்து, "ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு புரியல. எனக்கு இத சொல்லித்தாங்க. இப்படி ஒண்ணு இருக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு விருப்பத்தோடும், வாஞ்சையோடும் வந்து நிக்கும்போது, அவர் கண்டிப்பா அத வெளிப்படுத்துறாரு. ஏன்னா, ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். "உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்." இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வந்து எனக்கு கொஞ்சம் பயங்காட்டுற வசனமா இருக்கும். உள்ளவனுக்கு இன்னும் குடுப்பாராம், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளத்தையும் பிடுங்கிட்டு போயிருவாராம். இது என்னது அது? ஐயய்யோ! நம்மட்ட இருக்கதையும் ஆண்டவர் புடுங்கிருவாரா? அப்படிதான் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, இந்த பகுதியில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவரை பற்றி அறியணும் என்ற வாஞ்சையில நம்ம இன்னும் தொடர்ந்து வசனங்களை தியானிக்கவும், வசனங்களை பற்றி கேட்கவும், ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கவும் நம்ம அதுக்காக தனியா போய் உட்கார்ந்து ஒரு மூலையில இருந்து நாள் பூரா ஜெபித்து அப்படின்னு இல்ல. நம்ம அனுதின வாழ்க்கையிலும் அவரோடு உறவு கொள்றதுல நம்ம சமைச்சாலும் சரி, அ வேலையில இருந்தாலும் சரி, அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, நம்முடைய கார்ல போயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல ஒரு பெருக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு உள்ள உறவிலே நம்ம இருந்து ஆண்டவர்ட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அவருடைய சமூகத்தை நாடிக்கிட்டே இருந்தோம்னா, ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, இன்னும் அதிகமா அவர பற்றிய அறிவை இன்னும் குடுக்குறாரு. பரிபூரணமும் அடைவானா. இன்னும் நம்ம வந்து முழுமை அடைய முடியும். ஆனா, லைட்டா அவர பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு டைமே இல்லாம அப்படி இருந்தோம்னா, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்த வசனமே என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா, அவன் பார்க்குறாங்க. நான் வந்து அத வந்து கவனிக்கணும்னு இஷ்டம் இல்ல அவங்களுக்கு. அத உற்று பார்க்கணும்னு இஷ்டம் இல்ல. கேட்குறாங்க. ஆனா அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கவனிக்கல. அதனால தான் நான் அவங்கட்ட உவமையா பேசுறேன் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு வந்து என்னை வெளிப்படுத்தல. நான் சொல்லிக் கொடுக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு நான் குடுக்கல அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வெளிப்பாடு வரணும்னா,
அதாவது ஆண்டவரை யாருங்கிற அந்த ஒரு அறிவு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல், அவருடைய வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்ற ஒரு காரியங்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு தான். யாருக்கு அந்த வெளிப்பாடு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய அறிவாளிகளுக்கோ அல்லது மத போதகர்களுக்கோ அல்லது சட்டதிட்டங்களை கை கொண்டவர்களுக்கோ செல்வந்தர்களுக்கோ இந்த வெளிப்பாடு கொடுக்கப்படல. யாருக்கு மிக உன்னதமான வெளிப்பாடு, ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை யாருக்கு கொடுக்கப்படுறது? மத போதகர்களுக்கா, சட்டங்களை அறிந்தவர்களுக்கா, பைபிளை எல்லாம் கரைச்சி குடித்தவங்களுக்கா? அப்படி போடல. அப்படி இல்லவே இல்லை. இல்லை ரொம்ப செல்வந்தர்களுக்கா, புகழ் வாய்ந்தவர்களுக்கா? இல்லை. அவர்களுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிக்கோதேமு போன்ற ஒரு மத போதகருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரு. ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்தி காட்டினார். ஆனா அவன் நம்பிக்கையோடு வரும்போது, ஒரு சாதாரண ஒரு விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்தி அதை தெரிஞ்சுக்கணும் ராத்திரியில வந்து சேர்ந்தான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அந்த விசுவாசத்துக்காக, அந்த ஒரு நம்பிக்கைக்காக தன்னை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆவிக்குரிய சத்தியங்களை விளக்க காட்டுறாரு. சாதாரண எளிமையான ஒரு விசுவாசி, எளிமையான ஏழ்மையான நினச்சிக்காதீங்க. ஒரு பாலகர் மாதிரி, குழந்தைகள் மாதிரி, குழந்தை உள்ளம் கொண்ட எல்லாத்தையும் நம்புகிற விசுவாசிகள், படிப்பறிவில்லாதவர்கள், சிம்பிள் பாமர மக்கள், அது மட்டும் இல்லாமல் கவனிக்கிறவங்க, அவரை பின்பற்றணுன்ற அந்த வாஞ்சை உள்ளவங்க, அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அதை மட்டும் இல்லாமல் அதை நான் செயல்படுத்துவேன். அவர் சொல்லிட்டாரு, இது நடக்குமா நடக்காதா? அப்படி இல்லை. அவர் சொன்னால் அந்த வார்த்தை கண்டிப்பாக அதை செயல்படுத்தினா நடக்கும்ன்ற புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்குள்ளே அது வந்துடும், அந்த வெளிப்பாடு வந்துடும். ஏன்னா இவர் தேவகுமாரன், வார்த்தையான தேவன், வார்த்தையினாலே உலகத்தை படைத்த தேவன் இன்றைக்கு வார்த்தையாகவே நம்ம மத்தியில் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு அந்த வார்த்தையை கையில் கொடுத்துருக்காரு. அதை தியானிக்கும் போது அதில் உள்ள ஒவ்வொன்றும் என்னோட பேசுது, எனக்கு அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துது, நான் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு காட்டுதுன்றதை புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் வெளிப்பாடுகளை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இப்போ அந்த வெளிப்பாடு யாருக்கு? நம்ம இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஆண்டவர் சொன்னால் அதுக்கு மாற்று இல்லைன்னு நம்புகிற விசுவாசிகளாக இருந்தோன்னா நமக்கு தான் வெளிப்பாடு. இப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக நன்றி. நீர் குழந்தைகள் பாலகர்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறீர் உண்மைன்றதை நாங்கள் இன்னைக்கு தெரிந்து கொண்டோமப்பா. அதாவது உண்மை அப்படியே நம்புகிறவர்கள், உம்முடைய வார்த்தைகளை அப்படியே நம்புகிறவர்கள், அதை நம்புறது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்கள். இது நடக்காதது, இது எப்படி நடக்கும், இது வாய்ப்பே இல்லைன்னு கேட்டுட்டு செயல்படாதவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த முடியாது. அவருடைய வார்த்தைகள் அதோடு நின்று போயிடும். அப்படிங்கிறத கூட நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாக இருக்குதுன்னு நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதற்குரிய வெளிப்பாடை நாங்கள் பெற்றுக்கொள்ள, தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் அதிகமான வெளிப்பாடை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் கட்டுவதும் கட்டவிழ்ப்பது எங்கள் கையில் இருக்குதுன்றதை புரிந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் உம்மை பற்றிய வெளிப்பாடுகளை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீருக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சையை கொடுங்க. நம்முடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சையை கொடுங்க. உலகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பின்பற்றுறதுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.